பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், தீர்க்க தரிசனங்களையும் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். நியாயப்பிரமாணம் நமக்கு போதனைகளையும் வாழ்க்கையின் வழிமுறைகளையும் ஆராதனையின் நெறிமுறைகளையும் நாம் எவைகளை கடைபிடிக்க வேண்டும், எவைகளை விட்டு தவிர்க்க வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் போதிக்கிறது. பாவம் எது, நீதி எது, பரிசுத்தம் எது, இவைகளெல்லாம் நியாயப்பிரமாணத்தில் கற்றுக்கொள்கிறோம். தீர்க்க தரிசனங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய பாவத்திலிருந்து நாம் அவைகளிலிருந்து மனம் திரும்பி தேவனின் எச்சரிப்பின் சத்தத்தோடு நாம் மனம் திரும்பி வாழும்போது தேவனுடைய வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்வதை தீர்க்க தரிசனங்களை பார்க்கிறோம். எனவே மனிதனுக்கு தேவையான ஆவிக்குரிய, பொருளாதார, சரீரத்தின் எல்லா விதமான தேவைகளும் தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிறது. இந்த வார்த்தைகளில்தான் இந்த நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் எவைகளில் உள்ளடங்கி இருக்கிறது என்றால், ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். நம்ம வாழ்க்கையில பல நேரங்கள்ல மற்றவங்க நமக்கு ஒரு இறக்கப்படணும், மற்றவங்களுக்கு நமக்கு தயவு பாராட்டணும், நமக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா, நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்முடைய கஷ்டங்களில 4 பேர் நம்மளை விசாரிக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். நம்முடைய ஆபத்து நேரத்துல பிறருடைய உதவி நமக்கு ஒரு சொந்த பந்தங்கள், நட்பு வட்டாரங்களோட உதவி நமக்கு இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். பல நேரங்களில நாம் ஆபத்து நேரங்களில நம்மை சுற்றி நம்முடைய உறவுகள், இனஜன பந்துக்கள், நம்முடைய சபை விசுவாசிகள் எல்லாரும் நம்ம தேடி விசாரிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். இன்றைக்கு எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய காயிலும் சரி, இன்றைக்கு நாம் உலகத்துல இவைகளெல்லாம் எனக்கு இருந்தால் நல்லா இருக்கும், இவைகளெல்லாம் எனக்கு வழிகாட்டினா நல்லா இருக்கும், எனக்கு இந்த கஷ்டத்துல இருக்கிறேன், எனக்கு இந்த நேரத்துல இவங்க எனக்கு உதவி செஞ்சா நல்லா இருக்கும்னு நம்ம பல நேரங்கள்ல மற்றவர்களை பார்த்து 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 நாம் இந்த பூமியில பிறருடைய உதவி அதிகமாய் எதிர்பார்க்கிறோன்னா, வேதம் சொல்லி இருக்கிறது, நீங்க எதெல்லாம் எதிர்பார்க்கிறீங்களோ அதையே நீங்க மற்றவங்களுக்கும் செய்யுங்க. அன்பு, இரக்கம், தயவு, மன்னிப்பு, பரிவு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மற்றவங்ககிட்ட எதிர்பார்க்கிறோம். இதை நாம மற்றவங்களுக்கு செய்யணும்னு சொல்லிதாங்க வேதம் சொல்லி இருக்கிறது. இந்த வேத புத்தகம் கையில வச்சிருக்கிறது, இது ஒரு இந்த வார்த்தை ஜீவனுள்ள ஒரு புத்தகம். இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை நமக்கு வளப்படுத்தக்கூடிய புத்தகம். இந்த வார்த்தை நம்மை நித்தியத்திற்காக நம்மை ஒவ்வொரு நாளும் உருவாக்கக்கூடிய புத்தகம். எனவே நமக்கான வாழ்க்கையை இந்த பூமியில வாழ்ந்து நம்முடைய சுயநலத்திற்காகவே நான் வேதத்தை எடுக்கிறேன் என்பதை தாண்டி தேவனுக்காக வேதத்தை எடுக்கிறேன், தேவ நோக்கத்திற்காக இந்த வார்த்தையை பின்பற்றுகிறேன், அவருடைய பிரசன்னமும் மகிமை என்னை தாங்கட்டுன்னு சொல்லி நாம் மனுஷர் எவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அவைகளையே நாம் செய்யும்படி இந்த வேதம் முழுவதும் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, ஒட்டுமொத்த நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம் போதிக்கிறது. பிறருக்கு பரிவோடு, பிறர் அன்பை, அதனால்தான் ஏசாமி சொல்லி கொடுத்தார், தன்னைத்தானே நேசிப்பது போல பிறரையும் நேசிங்கன்னு சொல்லி. இந்த நேரத்துல இந்த வார்த்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் பிறர் நமக்கு எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அவைகளே நாமும் செய்ய நம்ம ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணுங்க. நல்ல பிதாவே, எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. பிறர் எங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோமோ அவைகளையே நாங்கள் பிறருக்கு செய்ய, அன்பு தகப்பனே, இவைகளே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமாய் எங்கள் வாழ்க்கையினுடைய தேவனின் வெளிப்பாடா இருக்க இந்த நேரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அடியனோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை கொடுங்க. நாங்கள் எல்லாரும் உங்க சித்தத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.